உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார். உயிர் நோக்கு சைவ சித்தாந்த தொடர் வகுப்பிற்கு இன்றைய வகுப்பில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். சைவ சித்தாந்தத்திலே உண்மை விளக்கம், திருவருட்பயன் என்ற 2 புத்தகங்களை சற்றே தெளிந்து தற்போது திருத்துறையர் அருணந்தி தேவநாயனாரின் சிவஞான சித்தியார் சுபக்கும் என்ற நூலில் 39வது வகுப்பில் உள்ளோம். இதற்கு இலங்கை மண்ணில் வாழ்ந்த நீதி அரசரும் சைவ பெரியாருமான திருவிளங்கம் அவர்களின் உரையோடு தற்போது இந்த புத்தகத்தை சிந்தித்து வருகிறோம். இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி வகுப்பிற்குள் நுழைவோம். ஐயா அவர்கள். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை உலகுக்கு இந்தருளிய தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனதிருத்தி போற்றுகின்றேன். இந்த தத்துவ ஞானத்தின் உயர் நிலைகளை எல்லாம் நமக்கு விளக்கம் செய்து அருளிய நம்முடைய சந்தான குரவர்களை, அவர்தம் திருவடிகளை போற்றி ஓர்ப்பெய்துகிறேன். உணர்வு, அறிவு என்கின்ற 2 கூறுகளிலே அறிவு சார்ந்தும் இறைவனை சிந்திக்கிறவர்கள் இயற்கையின் வடிவமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே அந்த அறிவு சார்ந்து சிந்திக்கிறவர்களை நெறி செய்வது, இறைவனை நோக்கி நெறி செய்வதற்காக தத்துவ நூல்கள் உருவாக்கப்பட்டன. அந்த தத்துவ நூல்களிலே நாம் முதலாவதாக உண்மை விளக்கம் என்கின்ற நூலினை கற்க முனைந்தோம். இந்த சித்தாந்த அறிவை நமக்கு தருவதற்காக உண்டாக்கப்பட்ட உயிர்நோக்கு என்கின்ற இந்த சங்கமத்தை உருவாக்கி வளர்த்து நெறி செய்து வருகிற இளையோருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இணைந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் கற்க முயன்ற அந்த முதலாவது நூலாகிய உண்மை விளக்கம் என்ற நூலுக்கு நமக்கு உரை செய்து வழிகாட்டிய பெரியார் ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளையும் போற்றுவது நமது கடமையாகும். உண்மை விளக்கத்தை தொடர்ந்து திருவருட்பயன் என்று சொல்லப்படுவதாகிய உமாபதி சிவாச்சாரியார் என்கின்ற அந்தணர்களில் ஒருவரான சித்தாந்த அட்டகம் செய்த அப்பெரியவருடைய நூலினை 2வது நூலாக நாங்கள் பார்க்க முயன்றோம். அந்த நூலுக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்கள் உரை செய்து நமக்கு வழிகாட்டினார்கள். தேவைப்படுகிற இடங்களிலே ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதைத் தொடர்ந்து சித்தாந்த நூல்கள் இன்னும் பல இருக்கத்தக்கதாக எமது காலத்தினுடைய அருமை கருதி சிவஞான சித்தியார் என்கின்ற நூலுக்குள்ளே நாம் இப்பொழுது நுழைந்திருக்கிறோம். இந்த நூல் சைவ சித்தாந்த நூல்களிலே மிக முக்கியமான நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நூலை இயற்றியவர் அருணந்தி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற சந்தனாச்சாரியார். அவர் இந்த நூலில் பல சைவ சித்தாந்த உண்மைகளை நமக்கு புலப்படுத்துவதாக சித்தாந்த பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த நூலுக்கு உரை செய்து வழிகாட்டியவர் தலைவர் சொன்னது போல
யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதியரசராய் இருந்து அமரராகிவிட்ட திருவிழங்கம் ஐயா அவர்கள் சுருக்கமான முறையிலே இந்நூலுக்கு உரை செய்திருக்கிறார். நம் அறிவுக்கேற்ப இந்த உரை நமக்கு பயன் செய்யும் என்றபடியால் இந்த உரையை நாம் தற்பொழுது படிக்க முனைந்திருக்கிறோம். இந்த சிவஞான சித்தியார் என்ற நூலின் பாயிரத்திலே ஒரு கோட்டன் இருசவியன் மும்மதத்தன் நால்வாயன் என்கின்ற நால்வாய் ஐங்கரத்தன் என்று சொல்லப்படுகிற விநாயக வணக்கத்தை பாடி அதற்கு பிறகு பரசிவ வணக்கம் சொல்லி அதற்கு பிறகு நூலின் பலி சொல்லி அதற்கு பிறகு முதலிய பொருள் கற்போர் முதலிய பயன் முதலியவற்றை எல்லாம் எடுத்துச் சொல்லி அதற்கு அடுத்ததாக 2 அவையடக்கங்கள் பாடி பாயிரவியலை முடிக்கிறார். அதற்கு பிறகு பாயிரவியலுக்கு பிறகு பதி உண்மை என்கின்ற பகுதி ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த முதல் பாடலிலே பதி உண்மையும் பதி இலக்கணம் என்கின்ற அந்த 2 கூறுகளையும் ஒருமித்து சொல்லி 21வது பாடல் என்று நினைக்கிறேன், பதி உண்மையும் பதி இலக்கணத்தையும் எடுத்துச் சொல்வதாக அந்த சூத்திரம் அமைகிறது. முதல் சூத்திரம் அமைகிறது. விட்டு விட்டு படிக்கிற காரணத்தினாலே நீங்கள் நினைப்பு வைத்திருக்கிறீர்களோ இல்லையோ, நான் அவ்வப்போது படித்தவற்றை மறந்து போகிற காரணத்தினாலே இந்த முதல் சூத்திரம் 21வது பாடலை ஒரு தரம் படித்து நாங்கள் இடையிலே இப்பொழுது தர்க்கவியலிலே பயணித்துக் கொண்டிருந்தோம். அதிலே இப்பொழுது ஒரு இடைநிலையிலே நிறுத்தி இருக்கிறோம். அனுமான பிரமாணத்தினுடைய நிலையிலே நிறுத்தி ஆகம பிரமாணத்தினுடைய வகை சொன்ன பாடல் வரையும் படித்து விட்டோம் என்று நினைக்கிறேன். சரியா ஸ்ரீராம்? அனுமானத்துடைய 2 இது பண்ணிருக்கோங்கய்யா. அனுவயம் எத்திரேகம் அது வரைக்கும் படிச்சிருக்கோங்கய்யா. அப்புறம் 18வது பாட்டு வரைக்கும் 107வது பாட்டு வரைக்கும் படிச்சிருக்கோம். 107வது பக்கம் 107 வித்தியாசப்படும் பாடல் 18 போது நாற்றத்தால் அறிதல், பூர்வகாட்சி அனுமானம், கருதல் அனுமானம் அப்படின்னு அனுமானத்தோட 3 வகை அது வரைக்கும் படிச்சிருக்கோங்க. இப்ப ஆகம அளவை படிக்கணும். அடுத்தது ஆகம அதை படிச்சுட்டு வருவோம். அப்படியான போலி அனுமான போலி எதுகளே அடுத்த வகுப்புல படிப்போம். இப்ப அந்த ஆகம பிரமாணங்களை வேணுமானால் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வருவோம். 21வது பாடல். சரிங்க. சிவஞான சித்தியார் விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிறையிதழி தாழ்சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டு அன்பொடும் வணங்கி ஓவாதே இரவு புகழ் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. பாடல் 14. பாடல் தலைப்பு தன் பொருட்டு அனுமானம் பிறர் பொருட்டு அனுமானம் என்பவற்றின் இலக்கணம். பொழிப்புரை. 3 ஏதுக்களில் ஓர் ஏது உடைய பொருளை பக்கம் 3லும் வைத்து உணரும் உணர்ச்சி தன் பொருட்டு அனுமானமாம். அவ்வேது முதலியவற்றால் பிறர் அறியும்படி உரைக்கும் அறிவு பிறர் பொருட்டு அனுமானமாம். பிறர் அறியும்படி உரைக்கும் சொல் உடம்பாட்டு சொல் எதிர்மறை சொல் என 2 வகைப்படும். ஏதுக்கள் 3 ஏது 3 பக்கம் படித்தோம். இயல்பேது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது என்று ஏதுக்கள் வகைப்படும். பக்கம், சபக்கம், விவக்கம் என பக்கம் 3 வகைப்படும் என்று படித்தோம். இதிலே சொல்லப்பட்டதாகிய ஏதுக்கள் 3னுள் ஏதாவது ஒரு ஏதுவை 3 பக்கத்தில் வைத்து சிந்திப்பது. 3 ஏதுக்களில் ஒரு ஏது உடைய பொருளை பக்கம் 3லும் வைத்து உணரும் உணர்ச்சி தன் பொருட்டு அனுமானம்.
தான் அனுமானித்தறிவதற்கு இந்த மூன்றும் தேவை. ஏதாவது சொல்லப்பட்ட ஏதுக்களிலே ஒரு ஏதுவும் அந்த ஏதுவை மூன்று பக்கத்திலேயும் வைத்து சிந்தித்து பேசுவதுதான் தான் அறிகிற அனுமானம். அப்படி தான் அறிகின்ற அனுமானத்தை மற்றவர்கள் விளங்கச் சொல்வது பிறபொருட்டு அனுமானம் என்று இரண்டு வகையாக அனுமானம் பிரிக்கப்படுகிறது என்கின்றார். பாடல் 15. பாடல் தலைப்பு மூவகை பக்கங்களின் இலக்கணம். பொழிப்புரை. பக்கம், சபக்கம், விபக்கம் என பக்கம் 3 வகைப்படும். அவற்றுள் கருத்தினாலே துணியப்படும் பொருள் இருக்குமிடம் பக்கம் எனப்படும். அதற்கு உதாரணமாய் காட்டப்படுவதாய் காட்சியினாலே துணிந்த பொருள் இருக்குமிடம் சபக்கம் எனப்படும். துணிந்த பொருள் இல்லாவிடம் விபக்கம் எனப்படும். முன்னைய இரண்டும் பொருள் உண்மையை சாதிக்கும், பின்னையதொன்றும் அஃதில்லை என்று அறிதற்கு இடமாம். அடுத்ததையே திருப்பி திருப்பி படிக்கிறோம் என்று உங்களில் சிலர் நினைக்கலாம். நீங்கள் மனதில் இருப்பீர்கள், என்னுடைய முதுமை காரணமாக எனக்கு மீள ஒரு தரம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நகர்வது வசதியாக இருக்கிறது. உங்களிலும் பலருக்கு அது வசதியாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் இந்த இடத்திலே இருந்து தொடங்குகிறேன். பக்கத்தை 3 என்று நாங்கள் வழங்கினோம். அதிலே பக்கம் என்பது எதுவென்றால், நாங்கள் அனுமானித்து அறியப்பட போகிற பொருள் இருக்கிற இடம் பக்கம். இதுதான் அந்த பக்கம் என்ற வார்த்தை நமக்கு விளங்கப்படுத்துவது. அதே போல அந்த அனுமானித்தற்கு இடம் தருகிற வேறொரு உதாரணத்தை காட்டுவது சபக்கம் என்று சொல்லுகிறார்கள். அந்த துணியப்படுகிற பொருள் இல்லாத இடம் விபக்கம் என்று இந்த 3 பக்கத்தையும் நமக்கு விளக்கம் செய்கிறார்கள். திருப்பி ஒரு தரம் வாசியுங்கள். பக்கம், சபக்கம், விபக்கம் என பக்கம் 3 வகைப்படும். அவற்றுள் கருத்தினாலே துணியப்படும் பொருள் இருக்குமிடம் பக்கம் எனப்படும். அலையிலே புகையை காணுகிற ஒருவன் அங்கே நெருப்பிருக்கிறது என்று முடிவு செய்கிறான், அனுமானித்து முடிவு செய்கிறான். அந்த புகை காணப்படுகிற இடமாகிய மலை பக்கம் என்று சொல்லப்படுகிறது. நாம் நெருப்பிருக்கிறது என்று அனுமானித்து அறிவதற்கு புகை காரணமாக இருக்கிறது. அந்த புகையை மலையிலே காணுகிறோம். அப்படி நாம் இன்ன இடத்தில் நெருப்பிருக்கிறது என்று துணிவதற்கு இருக்கக்கூடியதாகிய அந்த மலை என்பது பக்கம் என சொல்லப்படும் என்கிறார்கள். அதற்கு உதாரணமாய் காட்டப்படுவதாய் காட்சியினாலே துணிந்த பொருள் இருக்கவிடம் சபக்கம் எனப்படும். அனுமான பிரமாணம்தான் படிக்கிறோம். அங்கேயும் காட்சி பிரமாணத்தினுடைய துணை தேவைப்படுகிறது. நெருப்பு, புகை தெரிந்து விட்டது, மலையிலே நெருப்பு இருக்கிறது என்று அனுமானிக்கிறோம். அது எப்படி நீ அனுமானிக்க முடியும்? புகை இருந்த இடத்திலே எல்லாம் நெருப்பு இருக்குமா என்று கேள்வி எழும்புகிற பொழுது, நாங்கள் அடுக்கடையிலே நெருப்பை காணுகிற பொழுதெல்லாம் புகையை கண்டிருக்கிறோம். இது காட்சி பிரமாணம். அடுக்கலையிலே நெருப்பை காணுகிற பொழுதெல்லாம் புகையை கண்டதாகிய அந்த பிரமாணம் காட்சி பிரமாணம். அந்த காட்சி பிரமாணத்தை துணையாக கொண்டுதான் இந்த பக்கத்திலே, மலையாகிய பக்கத்திலே நெருப்பிருக்கும் என்று நாம் துணிகிறோம். ஆகவே இதற்கு சான்றாக நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காட்சி பிரமாணம் தருகிற பக்கத்தை தான் சபக்கம் என்று சொல்லுகிறோம். துணிந்த பொருள் எல்லாவிடம் விபக்கம் எனப்படும். இனி ஒரு நிரூபணம் செய்கிற பொழுது 2 பக்கமும் வரையறை செய்ய வேண்டும். ஒரு ஆறு ஓடுவதானால் ஒரு பக்க வரம்பு கட்டி போதாது, 2 பக்க வரம்பு கட்டினால்தான் அதற்குள்ளே ஆறு ஓடும். அதுபோல ஒரு உண்மையை நிறுவுவதற்கு முதல் உடன்பாடாகவும் மறுப்பாகவும் அதற்கு நாங்கள் வரையறை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வாதம் தொடர்ந்து பயணிப்பதற்கு துணையாக இருக்கும் என்றபடியால் வாத முறைமையிலே முதலிலே நேர்மறையாகவும் சொல்லி பிறகு எதிர்மறையாகவும் சொல்லி அந்த வாதத்தை நிரூபணம் செய்வது என்பது வாத முறையிலே இருக்கக்கூடிய ஒன்று. அதனாலே முதல் துணிபொருள் இருக்கக்கூடிய இடத்தை பக்கம் என்றோம். அதற்கு உதாரணமாக காட்சியினாலே நாம் கண்டிருக்கிற அந்த விடயத்தை சபக்கம் என்றோம். இனி
அதை மறுதலையாகவும் நிறுவுவது என்று வருகிற பொழுது இல்லாத, அதாவது புகை இருக்கிறது, ஆகவே நெருப்பு இருக்கிறது. எதை போலவென்றால் அடுக்கலை போல. இனி மறுதலையாக சொல்லுகிற பொழுது புகை இல்லாத ஒரு இடத்தில் நெருப்பில்லை. அது எப்படி என்று கேட்டால் நீ என்ன குளங்கள் போல அல்லது நீர்நிலை போல என்று அதை சொல்லி அதை இந்த முதல் சொன்ன வாதத்துக்கு எதிர்மறையான கருத்தாக நிரூபணம் செய்கிற முறைமையைத்தான் இந்த விவக்கம் என்று சொல்கிறார்கள். திருப்பி படியுங்கள். பக்கம், சபக்கம், விவக்கம் என பக்கம் 3 வகைப்படும். அவற்றுள் கருத்தினாலே துணியப்படும் பொருள் இருக்குமிடம் பக்கம் எனப்படும். அதற்கு உதாரணமாய் காட்டப்படுவதாய் காட்சியினாலே துணிந்த பொருள் இருக்குமிடம் சபக்கம் எனப்படும். துணிந்த பொருள் இல்லாவிடம் விபக்கம் எனப்படும். முன்னைய இரண்டும் பொருள் உண்மையை சாதிக்கும், பின்னையதொன்றும் அஃது இல்லை என்று அறிதற்கு இடமாம். அதாவது பக்கமும் சபக்கமும் பொருள் உண்மையை நிறுவ துணை செய்பவை, விவக்கம் பொருள் இன்மையை நிறுவுவதற்கு துணை செய்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்த பாடல். பாடல் 16. பாடல் தலைப்பு மூவகை ஏதுக்களும் அவற்றின் இலக்கணங்களும். பொழிப்புரை. இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது என ஏது 3 வகைப்படும். மா என்னும் சொல்லில் இயல்பாயுள்ள ஆற்றல் மாமரமாகிய பொருளை உணர்த்துதல் இயல்பு ஏதுவாம். இது ஏது எப்படி பக்கம் 3 இருக்கிறதோ ஏதுவும் 3ஆக உரைக்கப்படுகிறது. இயல்பு ஏது, காரிய ஏது, அனுபலத்தி ஏது என்று 3 வகை ஏதுக்கள் இருக்கின்றன. இந்த ஏதுக்களிலே ஒன்றை வைத்து 3 பக்கங்களிலேயும் வைத்து நிறுவுகிற பொழுதுதான் அந்த நிரூபணம் உண்மையாகிறது என்று முன்னே படித்தோம். இப்பொழுது அந்த ஏதுக்கள் என்ன என்று சொல்லுகிறார். அது இயல்வேது, காரியவேது, அனுபலத்தி ஏது என முகைப்படும். மா என்ற ஒரு சொல்லே ஒரு பொருளை நமக்கு உணர்த்துகிறது. மா என்று சொல்லிவிட்டாலே அது மாமரத்தை உணர்த்துகிறது. இது எப்படி ஆயிற்று என்று கேட்டால் அது இயல்பாக அமைந்த ஒரு ஏது என்று அதை விளக்கம் செய்கிறார்கள். மா என்னும் சொல்லில் இயல்பாய் உள்ள ஆற்றல் மாமரமாகிய பொருளை உணர்த்துதல் இயல்பு ஏதுவாம். புகையாகிய காரியம் நெருப்பாகிய காரணத்தை உணர்த்துதல் காரிய ஏதுவாம். புகை காரிய காரணம், புகையாகிய காரியம் காரியம் நெருப்பாகிய காரணத்தை, ஒரு இடத்திலே புகை தெரிகிறது, அது காரியம். அந்த காரியத்தை கொண்டு நெருப்பாகிய காரணத்தை நாம் உணர்கிறோம், அது காரிய ஏது என்று சொல்லப்படுகிறது. குளிரின்மையாகிய காரிய இன்மை பனியின்மையாகிய காரண இன்மையையும், பனியின்மையாகிய காரண இன்மை குளிர் வாராமையாகிய காரிய இன்மையையும் உணர்த்துதல் அனுபலத்தி ஏதுவாம். சொல்ல போனால் இன்மையை உணர்த்துகிற ஒரு பகுதி அனுபலத்தி ஏது என்று சொல்லப்படுது. மற்ற 2ம் உண்மையை படுத்துகிற பகுதியாக இருக்கின்றன. இது இன்மையை சொல்கிறது. பாடல் 17. பாடல் தலைப்பு அனுவய எதிரேக சொற்களின் இலக்கணம். பொழிப்புரை. அனுவயமாவது புகையுள்ள இடத்தில் அனலுண்டு, அடுக்களை போல என சொல்லுதலாம். வெதிரேக சொல்லாவது நெருப்பில்லாத விடத்து புகையில்லை, தடாகத்தில் போல என சொல்லுதலாம். இதுதான் கடைசியா படிச்சோம். இதையும் படிச்சு அடுத்த பாட்டையும் படிச்சுட்டோங்க ஐயா. 17 முடிச்சு 18 முடிச்சிட்டோம். அனுவகைய சொல், எதிரேக சொல் என்று 2 வகையாக பிரிக்கிறார்கள். அதிலே அனுவய சொல் என்பது புகை இருக்கும் அனுவயமாவது இடத்தில், அனுவயமாவது புகையுள்ள இடத்தில் அனல் உண்டு, அடுக்களை போல என சொல்லுதலாம். அதாவது உண்மையை நிரூபித்து காட்டி பேசுவது. இதிலே புகை இருக்கிறது, ஆகவே நெருப்பு இருக்கும். எப்படி என்றால் அடுக்களை போல என்று சொல்வது. இது அனுவய சொல் என்று சொல்லப்படுகிறது. வெதிரேக சொல்லாவது நெருப்பில்லாத இடத்து புகையில்லை, தடாகத்தில் போல என சொல்லுதலாம். மறுதலையாக சொல்வது. நெருப்பிருக்கிற இடத்திலே புகை இருக்கும், அடுக்களை போல. நெருப்பில்லாத இடத்திலே புகை இல்லை, தடாகத்தை போல. இது
எதிரேக சொல் என்று சொல்லப்படுகிறது. இச்சொற்களை தார்க்கிகர் முதலியோர் பிரதிஜையும் ஏதுவும் திருட்டாந்தமும் உபநயமும் நிகமனமும் என 5 உறுப்புகள் கொண்டு தெளிவாக சொல்வர். மேலும் தெளிவாக சொல்வதற்காக 5 உறுப்புகளை வரையறுத்து அவர்கள் இந்த 5 விதமான சொற்களாலே நாங்கள் இது 2ஆலே சொல்வதை அவர்கள் 5 வகையாக சொல்கிறார்கள் என்று போன முறை படித்தோம். பாடல் 18 பாடல் தலைப்பு வேறு மூவகை அனுமானங்களின் இலக்கணம். பொழிப்புரை. நாற்றமாகிய ஏதுவை கொண்டு பூவினை அறிவது போல்வது பூர்வகாட்சி அனுமானம். முன்னமே ஒன்றாலே ஒரு இடத்திலே ஒரு வாசனை வருகிறது, அது தாளம்பூ வாசனை என்று கொண்டு ஆகவே அங்கே தாளம்பூ இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறோம். எப்படி இது முடிவு செய்ய முடியுது என்றால், முன்பு இந்த வாசனையையும் தாளம்பூவையையும் ஒருமித்து கண்டிருக்கிறோம். அந்த கண்ட காரணத்தினாலே இப்பொழுது வாசனை வருகிறபடியால் அந்த இடத்திலே தாளம்பூ இருக்கிறது என்று முடிவு செய்கிறோம். ஆகவே இந்த அனுமானத்துக்கு பூர்வகாட்சி அனுமானம் என்று பெயர். முன்பு, பூர்வம் என்பால் முன் என்று அர்த்தம். முன்னர் கண்ட அனுபவத்தினாலே பின்னர் அதை துணிவது. ஆகவே இந்த அனுமானத்துக்கு காட்சி நமக்கு துணையாகிறது என்று படித்தோம். நன்றாக உங்களுக்கு தெரியும், சைவ சித்தாந்திகள் 3 பிரமாணத்தை தான் தமக்கான பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணத்தை தான் அவர்கள் தமக்கான பிரமாணமாக கொள்கிறார்கள். காட்சி பிரமாணம் 4 வகைப்படுகிறது என்று தெளிவாக படித்து விட்டோம். வாயிற்காட்சி, மானத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி. அது திரும்ப திரும்ப படித்தபடியால் ஓரளவு மனதில் நிற்கிறது. இப்பொழுது அனுமான பிரமாணம் படித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த அனுமான பிரமாணம் பற்றி விவரம் படித்தோம். அதாவது தன்பொருட்டு அனுமானம், பிறகுருட்டு அனுமானம், அது எது பக்கம் என்பவற்றை கொண்டு தீர்மானிக்கிற முறைமையெல்லாம் படித்துவிட்டு பிறகு சொல்லுகிறார், இந்த 2 அனுமானத்தை விட இன்னும் 3 வகையாக அனுமான பிரமாணம் இருக்கிறது. அது என்னவென்றுதான் இப்பொழுது படிக்கிறோம். அந்த 3 வகை அனுமானத்திலே ஒன்று பூர்வ காட்சி அனுமானம். காட்சியை துணையாக கொண்டு அனுமானித்தல். தாளம்பூ வாசனை இருக்கிற இடத்திலே தாளம்பூவையும் கண்டு பழகிய நமக்கு வாசனை வந்தால் அவ்விடத்தில் பூவிருக்கும் என்று தீர்மானிக்க முடிகிறது. அது முன்னிகழ்ந்த காட்சியினாலே வருகிற அனுமானம் என்றபடியால் அது பூர்வ காட்சி அனுமானம் என்று சொல்லப்பட்டது. இனி இன்னொரு வகை அனுமானம் சொல்ல போகிறார். அனுமானத்தினாலே அனுமானித்தல். முதல் காட்சியினாலே அனுமானித்தல், பிறகு அனுமானத்தினாலே அனுமானித்தல், பிறகு உரையினாலே அனுமானித்தல் என்ற 3 வகைதான் இந்த மேல் இப்போ சொல்லுகிற இந்த 3 வகை அனுமானம். இதிலே காட்சி அனுமானம் படித்தோம், பூர்வ காட்சி. இனி அடுத்தது சொல்லுங்கள். ஒருவன் சொல்லும் வார்த்தை கொண்டு அவன் அறிவின் அளவுணர்தல் போல்வது கருதல் அனுமானம். அதாவது அனுமானம் என்றாலே கருதல் என்றுதானே நாங்கள் படிக்கிறோம். 2 இடத்தை 2 அனுமானத்தை சேர்ப்பதற்காக கருதல் அனுமானம் என்று 2 வேறு சொற்களை போடுகிறார்கள். 2ம் ஒன்றுதான். ஒருவன் பேசுகிறான், அந்த பேச்சை வைத்து அவன் அறிவாளியா அல்லது முட்டாளா என்று ஒருவன் பேசினால் தீர்மானிக்க முடியும். இந்த அனுமானத்துக்கு கருதல் அனுமானம் என்று பெயர். அதாவது அவன் பேசியதை வைத்துக்கொண்டு அவன் அறிவை அனுமானித்தல். ஆகவே ஒரு அனுமானத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு அனுமானத்துக்கு வருதல், இது கருதல் அனுமானம் என்று சொல்லப்படுகிறது. இப்போது நிகழும் சுகதுக்க மோகங்கள் முற்பிறவியில் செய்த கன்மங்களின் பயன் என்று ஆகமங்கள் சொல்லுதலால் இப்பிறவியில் செய்யும் ஆகாமிய கன்மங்கள் காரணமாக சுகதுக்க மோகங்கள் மேலைக்கு வரும் என்று அனுமானித்து அறிதல் போல்வது உரை அனுமானம். ஆகமம் முதலிய நூல்கள் இப்பொழுது நாம் படுகிற இன்ப துன்ப அனுபவங்களுக்கு முற்பிறவியில் செய்த நல்வினை தீவினை தான் காரணம் என்று சொல்கின்றன. இது நமக்கு ஆகம பிரமாணமாக வருகிற விடயங்கள். ஆகமம் என்றால் ஆகமத்திலே சொல்லப்படுவது என்று மட்டும் பொருள் கொள்ளக்கூடாது. ஆகமம் என்பது நூலுக்கு சொல்லப்படுகிற விஷயம், அல்லது இந்த ஆகம பிரமாணத்துக்கு உரை பிரமாணம் என்றும் பெயர் இருக்கிறது. உயர்ந்தவர்கள் சொல்ல கேட்பது.
அது நூல் வழியாகவோ உரை வழியாகவோ கேட்கிற பொழுது அது ஆகம பிரமாணம் எனப்படுகிறது. அத்தகைய ஆகமம் சொல்கிறது, முன்பிறவியிலே நாம் செய்த நல்வினை தீவினை தான் இப்பிறவியிலே நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்களுக்கு காரணமாகின்றன என்று சொல்லப்படுகிறது. இது நமக்கு கிடைத்த ஒரு உரை பிரமாணம். இதை வைத்துக் கொண்டு முடிவு செய்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த பிறவியிலே செய்கிற நல்வினை தீவினை அடுத்த பிறவியிலே நமக்கு இன்ப துன்பமாக வரும் என்று நாம் முடிவு செய்கிறோம். ஆகவே ஆகம அளவையினாலே கிடைக்கிற பிரமாணம் இது. முற்பிறவியிலே செய்த நல்வினை தீவினைகள் பாவ புண்ணியமாக பதிந்து இப்பிறவியிலே இன்ப துன்பமாக வருகிறது என்றால், இப்பிறவியிலே நாம் செய்கிற நல்வினை தீவினைகள் இன்ப துன்பமாக பதிந்து அடுத்த பிறவியிலே நல்வினை தீவினையான இன்ப துன்பமாக நம்மை பாதிக்கும் என்று ஆகமத்தை வைத்துக்கொண்டு அனுமானிப்பது பிரமாணத்துக்கு, ஆகமத்தை கொண்டு அனுமானிக்கிற பிரமாணத்துக்கு உரை அனுமானம் என்று பெயரிடுகிறார்கள். இது வரைக்கும் படிச்சவங்க. இப்ப புது பாடல் 19 காட்சி பிரமாணம் படித்து விட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தாலும் மனதிலே அதை பதிவாக்கி கொண்டு நகர்வது நல்லது என்று விளையாட்டால் அதை திரும்ப திரும்ப படிக்க வேண்டியிருக்கிறது. பிரமாணங்கள் 3 வகைப்படும். அதை 6 வகையாகவோ 10 வகையாக சொல்லுகிற முறைமை உண்டு. ஆனால் சித்தாந்திகள் இவை எல்லாமே இந்த 3 வகை பிரமாணங்களுக்குள்ளே அடங்குவதாக கருதுவதில் 3 வகை அனுமானமாகத்தான் கொள்கிறார்கள். அதிலே காட்சி பிரமாணத்தை 4 வகையாக பிரித்துக் கொள்கிறார்கள். வாயிற்காட்சி, மானிட காட்சி, தன்வேதனை காட்சி, வாயிற்காட்சி, மானிட காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என காட்சியை 4 வகையாக பிரித்துக் கொள்கிறார்கள். இனி நாங்கள் அடுத்ததாக படித்ததிலே அனுமானம் என்பதை தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என்று 2 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். ஒன்று ஏது 3 வகைப்படும், பக்கம் 3 வகைப்படும். இதிலே ஏதாவது ஒரு ஏதுவை 3 பக்கங்களிலேயும் வைத்து நிரூபணம் செய்வது, அதாவது நேர்மறையாகவும் சொல்லி எதிர்மறையாகவும் சொல்லி ஒன்றை ஒரு பொருள் அசையாமல் இருக்க வேண்டும் என்றால் 2 பக்கமும் ஆணி வைக்க வேண்டும். அதுபோல நேர்மறையாக சொல்வது ஒரு தர்க்கத்தை உறுதிப்படுத்துகிற ஒன்று, எதிர்மறையாக சொல்வது இன்னொன்று. 2 ஆளையும் சொல்லிவிட்டால் அங்கிங்கு அசைய முடியாது, அந்த வாதம் உறுதிப்படும். அதனாலே அந்த வாதத்தை 2 வகையாக பிரித்து சொல்கிறார்கள். அப்படி பிரிக்கப்படுகிற பொழுதுதான் அந்த பக்கங்களிலே ஏதுக்களிலே ஒன்றை பக்கங்களிலே ஏதாவது ஒரு பக்கத்திலே வைத்து 3 வகை பக்கத்திலே வைத்து நிரூபணம் செய்கிற பொழுது அது தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம். தன்பொருட்டு அனுமானம் ஆகும். பிறகு அதனை மற்றவர்களுக்கு விளங்க சொல்லுகிற பொழுது சொல்லப்படுகிற பொழுது பயன்படுத்தப்படுவது பிறர் பொருட்டு அனுமானம் என்று அனுமானம் 2 வகை என்றார். இனி நாங்கள் காட்சி 4 என்று படித்தோம், அனுமானம் 2 என்று படித்து விட்டோம். 2 தானா என்றால் இல்லை, இன்னும் 3 இருக்கிறது. ஆகவே அனுமான பிரமாணம் 5 வகைப்படுகிறது என்கிறார். அந்த 3 என்னவென்றால் பூர்வ காட்சி அனுமானம், அடுத்தது கருதல் அனுமானம், அடுத்தது உரை அனுமானம் என்று இந்த 3 முன்னே சொல்றதாகிய 3லேயும் இந்த அனுமானத்தை பொருத்தி காட்சி அனுமானம், உரை அனுமானம், காட்சி அனுமானம், கருதல் அனுமானம், உரை அனுமானம் என்று அனுமானம் 3 வகைப்படுகிறது. ஆகவே மொத்தமாக அனுமான பிரமாணம் 5 வகைப்படுகிறது என்று படித்திருக்கிறோம் என்பதை பதிவு செய்து கொள்வோம். ஆகவே காட்சி பிரமாணம் முடிந்துவிட்டது, அனுமான பிரமாணமும் முடிந்துவிட்டது. இனி நாங்கள் உரை பிரமாணம் படிக்க வேண்டும். அதைத்தான் அடுத்த பாடலிலே கொண்டு வருகிறார். பாடல் 19. பாடல் தலைப்பு மூவகை ஆகம பிரமாணங்களின் இலக்கணம். பாடல்: அனாதியே அமலனாய அறிவன் நூல் ஆகமம்தான், பின் ஆதி மாறின்றி பேணல் தந்திர மந்திரங்கள், மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மையாகும், தன் ஆதி ஈறு இராதான் தன்மை உணர்த்துதல் உபதேசந்தான். பொருளுரை: அனாதியே அமலனாய அறிவன் நூல் ஆகமம்தான். அனாதியே மலத்தினால் பந்திக்கப்படாத முற்றறிவுடைய முதல்வன் அருளிச் செய்த நூல்கள் வேதாகமங்களாம். அவை கருமகாண்டம்,
உபாசனா காண்டம், ஞான காண்டம் என மூவகைப்படும். பின் ஆதிமார் முதல் தரம் முழுக்க படியுங்கள், பிறகு இரண்டாவது தரம் விளங்குவோம். பின் ஆதிமாறு இன்றி பேணல் தந்திரம். அவற்றுள் கருமகாண்டம் பற்றி பின்முன் மாறுபாடின்றி கிரியைகள் அனுட்டித்தலை தெரிவது தந்திர உரை அளவை எனப்படும். மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மை மந்திரங்கள் ஆகும். உபாசனா காண்டம் பற்றி மனம் முதலிய கருவிகளை அடக்கி கடவுளை உபாசிக்கும் முறைமையினை தெரிவது மந்திர உரை அளவை எனப்படும். தன் ஆதி ஈறு இலாதான் தன்மை உணர்த்துதல் உபதேசம்தான். ஞான காண்டம் பற்றி தனக்கு முதலும் முடிவும் இல்லாத முதல்வனது இலக்கணங்களையும் பசு பாசங்களின் இலக்கணங்களையும் தான் உணருமாறும் பிறர்க்கு உணர்த்துமாறும் தெரிவது உபதேச உரை அளவை எனப்படும். இனி உரை அனுமானத்துக்கு வந்துவிட்டோம். அது தந்திரம், மந்திரம், உபதேசம் என்று மூவகைப்படுகிறது என்றார்கள். காட்சி 4 வகைப்படுகிறது, அனுமானம் 5 வகைப்படுகிறது, ஆகமும் 3 வகைப்படுகிறது என்கிறார்கள். அதை பற்றித்தான் இப்பொழுது விவரம் சொல்லுகிறார்கள். படியுங்கள் திருப்பி. அனாதியே அமலனாய அறிவன் நூல் ஆகமம்தான். அனாதியே மலத்தினால் பந்திக்கப்படாத முற்றறிவுடைய முதல்வன் அருளி செய்த நூல்கள் வேதாகமங்களாம். அவை கருமகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என மூவகைப்படும். ஆகமங்களை 3 வகையாக பிரிக்கிறார்கள். கர்மகாண்டம், அடுத்தது உபாசனா காண்டம், ஞான காண்டம் என மூவகைப்படும். இதிலே ஒன்றை கவனிக்க வேண்டும். அதாவது அனாதியே மலத்தினால் பந்திக்கப்படாத முற்றறிவுடைய முதல்வன் அருளி செய்த நூல்கள். இதிலே இறைவனால் அருளி செய்யப்பட்ட நூல்களை நாங்கள் ஆகம பிரமாணம் என்று எடுத்துக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த அனாதியே என்பதனாலே தொடக்கத்திலிருந்தே இந்த நூலுக்கு, அதாவது இறைவனை சார்ந்த முத்தியடைந்த ஆன்மாக்கள் இருக்கின்றன. அவையும் பந்திக்கப்படாதவைதான். எப்பொழுது அவை இறைவனை சார்ந்து விட்டதோ அவை பந்திக்கப்படாதவை. அத்தகையவர்களைத்தான் நாங்கள் திருக்குறளிலே படிக்கிற பொழுது என்ன 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 ஒரு பேர் வைக்கிறோம்? ஜீவன் முத்தர்களாயா? ஜீவன் முத்தர்களாயா? இல்ல, ஜீவன் முத்தர்கள். திருக்குறளிலே அது என்ன சொல்கிறார்கள்? 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. நீத்தார் என்று சொல்லப்படுகிறவர் தான் ஜீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுகிறவரும் அவர்தான். அப்போ ஜீவன் முத்தர்களும் மலத்தை கடந்த மலத்தொடர்பு அற்றவர்கள். அப்போ இங்கே சொல்லப்படுகிற நூலை அப்போ ஜீவன் முத்தர்களால் படைக்கப்பட்ட நூல்களும் இருக்கின்றன. இறைவன் அவர்களை கொண்டும் நூல்களை ஆக்குகிறான். ஆகவே ஜீவன் முத்தர்களால் படைக்கப்பட்ட நூல்கள் அல்ல இங்கே சொல்லப்பட்டது. அனாதியே தொடர்பில்லாதவன் என்றபடியால் இறைவனால் செய்யப்பட்ட நூல்கள் தான் இங்கே சொல்லப்படுகின்றன. ஜீவன் முத்தர்களால் செய்யப்படுகிற நூலையும் ஆகம பிரமாணமாக கொள்ளுகிற வழக்கம் இருக்கிறது. ஆனால் இங்கே இதை 3 கூறுகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். தந்திரம், மந்திரம், உபதேசம் என்று 3 வகையாக பிரித்துக் கொள்கிறார்கள். இங்கே தந்திரங்கள் என்று சொல்வது அனாதியே பந்தப்படாதவனாகிய இறைவனால் சொல்லப்பட்ட நூல்கள் என்று பிரித்து சொல்கிறார்கள். ஆகவே வேதமும் ஆகமும் இறைவனால் உபதேசிக்கப்பட்டவை என்பது நம் சைவர்களுடைய நம்பிக்கை. அது சதாசிவமூர்த்தியினுடைய 5 முகங்களில் இருந்து எதிலிருந்து எது வந்தது என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகவே முதலிலே இந்த தந்திரம் என்றால் என்ன என்று சொல்ல வருகிற பொழுது திருப்பி படியுங்கள். அனாதியே மலத்தினால் பந்திக்கப்படாத முற்றறிவுடைய முதல்வன் அருளி செய்த நூல்கள் வேதாகமங்களாம். அவை கருமகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என மூவகைப்படும்.
மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன. அதாவது கர்மகாண்டம் செயல்படுகிற வகை, அடுத்து உபாசனா காண்டம். உபாசனா காண்டம் என்பதற்கு எப்படி சொல்வது, அது பின்னாலே வரும், நீங்கள் படிங்கள். உபாசனை செய்வது, அதற்கு பிறகு அதனால் பெறுகின்ற ஞானம், செயல், பின்பற்றுதல், அடுத்ததாக அடைகிற ஞானம் என்று மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம் என மூவகைப்படும். பின் ஆதிமாறு இன்றி பேணல் தந்திரம். அவற்றுள் கர்மகாண்டம் பற்றி பின்முன் மாறுபாடின்றி கிரியைகள் அனுட்டித்தலை தெரிவது தந்திர உரையளவை எனப்படும். இப்ப நாங்கள் படிக்க தொடங்கியது உரை அளவை. அதிலே தந்திர அளவை, மந்திர அளவை, உபாசனை அளவை என்று மூன்று வகையாக அளவைகள் சொல்லப்படுகின்றன இந்த உரை அளவை. அதிலே இந்த முதல் தந்திரம் என்றால் என்ன என்று சொன்னார், அது மூவகையாக பிரிக்கப்படும் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் இந்த தந்திர அளவை என்றால் என்ன என்று சொல்ல போறார். கர்மகாண்டம் என்ற பகுதியிலே ஆகமங்கள் வேதங்களிலே ஒரு காரியத்தை எப்படி செய்வது என்று வரையறை. அதாவது நான் முன்பும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், காஞ்சி பெரியவர் எழுதியிருக்கிறார், இந்த வேதங்கள் ஆகமங்களிலேயே முன்னுக்கு பின் முரண் இருக்கும். முரண் இருக்கும் என்றால் எங்களுடைய முரண் போன்றதல்ல. அந்த முரண் ஆன்மாக்களினுடைய தேவைக்கேற்ப முன்பகுதியிலே ஒன்றை சொல்வார்கள், பிறகு அந்த நிலையை கடந்து விட்ட ஆன்மாக்களுக்காக பின்பகுதியிலே வேறொன்றை சொல்வார்கள். முன்னாலே கட்டாயமாக சொல்லப்பட்டது பின்னாலே அது 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 தேவையே இல்லை என்பது போல சொல்லப்படும். ஆனால் முன்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை கடைபிடிக்கிற பொழுது கட்டாயமாக கடைபிடித்து ஆக வேண்டும். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு நாங்கள் வகுப்பிலே சேர்த்துக் கொள்கிற பொழுது இப்படி இருக்க வேண்டும், இப்படி நடக்க வேண்டும், இப்படித்தான் படிக்க வேண்டும் என்று வேற கட்டளைகள் போடுவோம். அது அந்த வயதிலே சொல்லும். இதே பிள்ளை ஒரு PhDக்கு வந்து விட்டால் இந்த கட்டளை எல்லாம் இல்லை, அவர்கள் வேறு விதமாக படிப்பார்கள். அப்படியானால் இந்த ஆரம்ப நிலை கல்வி என்பது பிழையா? அப்படியானால் PhD மாணவன் போலவே முதலாம் வகுப்பு மாணவனும் இருக்கலாமா என்றால், அப்படி இருந்தால் அவன் மேலே வர முடியாது. அவனுக்கு சில கட்டளைகள் இட்டுத்தான் ஆக வேண்டும். அப்படி இடப்படுகிற கட்டளையை முன்னுக்கு பின் முரணில்லாமல் அவன் கடைபிடித்து ஆக வேண்டும். இதுதான் தந்திர அளவை என்று சொல்லுகிறார்கள். படியுங்கள் திருப்பி. அவற்றுள் கர்மகாண்டம் பற்றி பின்முன் மாறுபாடின்றி கிரியைகள் அனுட்டித்தலை தெரிவது தந்திர உரையளவை எனப்படும். மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மை மந்திரங்கள் ஆகும். என்னது? மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மை மந்திரங்கள் ஆகும். உபாசனா காண்டம் பற்றி மனம் முதலிய கருவிகளை அடக்கி கடவுளை உபாசிக்கும் முறைமையினை தெரிவது மந்திர உரை அளவை எனப்படும். இது இரண்டாவது. அதாவது முதல் தந்திரம் எப்படி கடைபிடிப்பது என்று சொன்னார்கள். இரண்டாவது மந்திரம், மனாதிகள் அடக்கி தெய்வம் வழிபடும் வாய்மை. உபாசனா காண்டம் பற்றி மனம் முதலிய கருவிகளை அடக்கி கடவுளை உபாசிக்கும் முறைமையினை தெரிவிப்பது உபாசனா காண்டமாகும். உபாசனா காண்டம் பற்றி மனம் முதலிய கருவிகளை அடக்கி கடவுளை உபாசிக்கும் முறைமையினை தெரிவது மந்திர உரை அளவை எனப்படும். தன் ஆதி ஈறு இலாதான் தன்மை உணர்த்துதல் உபதேசம்தான். ஞான காண்டம் பற்றி கர்மகாண்ட செயல்கள் செய்ய வேண்டும், தந்திரங்கள். பின்பு உபாசனா காண்டத்திலே சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை பேண வேண்டும், அது மந்திரங்கள். அடுத்தது உபதேசம். இவையெல்லாம் இதிலே பயிற்சி வந்த பிறகு குருவின் வழியாக உபதேசம் பெற்று இறைவனை உணர்தல், இது உபதேசம் என்று சொல்லப்படும் என்கிறார்கள். ஞான காண்டம் பற்றி தனக்கு முதலும் முடிவும் இல்லாத முதல்வனது இலக்கணங்களையும் பசு பாசங்களின் இலக்கணங்களையும் தான் உணரும் மாறும் பிறர்க்கு உணர்த்தும் மாறும் தெரிவது உபதேச உரை அளவை எனப்படும். இதுதான் இப்ப நாங்கள் படிக்கிற சித்தாந்தம் முதலியவை எல்லாம் இதுக்குள்ளே வருகிறது. அதாவது பசுபதி பசு பாசம் என்கின்ற அடிப்படை உண்மைகளை உணர்கிற பகுதி.
படியுங்கள். ஞானகாண்டம் பற்றி தனக்கு ஞானகாண்டம் பற்றி தனக்கு முதலும் முடிவும் இல்லாத முதல்வனது இலக்கணங்களையும் பசு பாசங்களின் இலக்கணங்களையும் உணரும், அதாவது பசு பாச இலக்கணங்களை தான் உணருமாறும் பிறர்க்கு உணர்த்துமாறும் தெரிவது உபதேச உரை அளவை எனப்படும். குறிப்புரை. அறிவன் என்றால் சர்வஜன், அதாவது எல்லாம் அறிபவன் அல்லாது முற்றறிவுடையவன். இறைவனுக்கு 2 இயல்பு சொல்வார்கள், சர்வஜன் சர்வகிருத்தன் என்று. அதாவது எல்லாம் அறியும் அறிவுடையவன், எல்லாம் செய்யும் செயலுடையவன், செயலாற்றல் உடையவன். இங்கே அறிவன் என்ற சொல் பாடலிலே வருகிறது. எல்லாம் அறிவன் என்றால் ஏதோ ஒரு பகுதிய அறிவன் என்று நினைக்கக்கூடாது. எல்லாம் அறிவும் அறிவை உடையவன் என்று அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் என்கிறார். ஆகமம்தான். ஆகமம் என்பது வேதத்தையும் உணர்த்தும். வேதாகமங்களை ஆப்த வாக்கியம் என்றும் அவற்றை அருளிய சிவனை பரமாத்தன் என்றும் சொல்வர். ஆப்தன் என்றால் உள்ளது கூறுவோன், வாக்கியம் என்றால் பதங்களின் கூட்டம். சொல் சேருகிற பொழுது பதம், சொற்கள் சேருகிற பொழுது பதமாகும், பதங்கள் சேருகிற பொழுது வாக்கியமாகும். இதைத்தான் இந்த இடத்திலே கடைசியிலே சுட்டி காட்டுகிறார். இனி முதல்ல இருந்து பார்ப்போமானால், ஆகமம் என்பது வேதத்தையும் உணர்த்தும். இது முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆகமம் என்ற சொல் தனியே ஆகமத்தை மட்டுமன்றி வேதத்தையும் குறிக்கிறது என்பதை முதலிலே சுட்டுகிறார். அதனாலே இங்கே ஆகமம் என்பது வேதத்தையும் ஆகமத்தையும் சுட்டி நிற்கிறது. பாடலிலே வருகிற அந்த ஆகமம் என்ற சொல் வேதத்தையும் சுட்டி நிற்பதாக கொள்ள வேண்டும். ஏனென்றால் இங்கே நாங்கள் இப்பொழுது படிக்கிறது இறைவனாலே அதாவது அனாதியே மலசம்பந்தம் இல்லாத ஒருவனால் சொல்லப்பட்ட நூல் என்கிற பொழுது வேதமும் வருகிறது, ஆகமமும் வருகிறது. அதனாலே ஆகமம் என்ற சொல் வேதத்தையும் சொல்கிறது என்பதை சுட்டி போகிறார். ஆப்த வாக்கியம் வேதாகமங்களை ஆப்த வாக்கியம் என்றும் அவற்றை அருளிய சிவனை பரமாத்தன் என்றும் சொல்வர். இறைவனுக்கு பரமாத்தன் என்று ஒரு பெயர். அவனால் அருளி செய்யப்பட்ட வேதாகமங்களுக்கு ஆப்த வாக்கியம் என்று பெயர் என்று சொல்லிவிட்டு ஆப்தன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சொல்லுகிறார். ஆப்தன் என்றால் உள்ளது கூறுவோன், நிச்சயமான விஷயத்தை, மாறுபாடில்லாத விஷயத்தை சொல்லுகிறவன் ஆப்தன். வாக்கியம் என்றால் பதங்களின் கூட்டம். கூட்டம் சொல்லில் பதம் வாக்கியம் என்று ஆகிறது. பதங்களின் கூட்டம் வாக்கியம். பொழிப்புரை. வேதாகமங்களின் கருமகாண்டத்தில் சொல்லப்படும் கிரியைகளை அனுட்டிக்கும் வகையை தெரிவது தந்திர உரை அளவையாம். உபாசனா காண்டத்தில் சொல்லப்படும் கடவுள் வழிபாட்டை தெரிவது மந்திர உரை அளவையாம். ஞான காண்டத்தில் சொல்லப்படும் பதி பசு பாசங்களின் இயல்பை தான் உணருமாறும் பிறர்க்கு உணர்த்துமாறும் தெரிவது உபதேச உரை அளவையாம். வேதாகமங்களில் கர்மகாண்டத்தில் சொல்லப்படும் கிரிகைகளை அனுட்டிப்பது. ஆகவே இந்த கிரிகைகள் என்பது முதல் நிலைதான். அதற்கு பிறகுதான் உபதேசம், அதற்கு பிறகுதான் ஞானகாண்டம் என்று சொல்லப்படுகிற உண்மை பொருள்களை அறிவது. இந்த மூன்றும் ஒரே அளவிற்குள்ளே வருகிறது என்கின்றார். தந்திரம், மந்திரம், உபதேசம் என்று 3 வகையாக இது ஆகும் என்கிறார்கள். பாடல் மறுவாசி பண்ணிடுங்க. பாடல் 19 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு மூவகை ஆகம பிரமாணங்களின் இலக்கணம். பொழிப்புரை. வேதாகமங்களின் கர்மகாண்டத்தில் சொல்லப்படும் கிரியைகளை அனுட்டிக்கும் வகையை தெரிவது தந்திர உரை அளவையாம். உபாசனா காண்டத்தில் சொல்லப்படும் கடவுள் வழிபாட்டை தெரிவது மந்திர உரை அளவையாம். ஞான காண்டத்தில் சொல்லப்படும் பதி பசு பாசங்களின் இயல்பை தான் உணருமாறும் பிறர்க்கு உணர்த்துமாறும் தெரிவது உபதேச உரை அளவையாம்.
ஓ, இந்த இடத்திலே கொஞ்சம் நிறுத்தி நாம் அடுத்த பகுதிக்கு போவதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நாங்கள் இதுவரை பிரமாணம் 3 என்று படித்தோம். அது உங்களுக்கு தெளிவாகிவிட்டது. காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று பிரமாணம் வகைப்படும். இதிலே காட்சி பிரமாணம் 4 வகைப்படும். காட்சி, மனத காட்சி, தன்வேதனை காட்சி, யோக காட்சி என காட்சி பிரமாணம் 4 வகைப்படும் என்று படித்து விட்டோம். அதற்கு பிறகு அனுமான பிரமாணம், தன்பொருட்டு அனுமானம், பிறப்பொருட்டு அனுமானம் என்றும், பூர்வ காட்சி அனுமானம், கருதல் அனுமானம், அடுத்தது உரை அனுமானம், உரை அனுமானம் என்று அனுமானம் மொத்தம் 5 வகைப்படும் என்று படித்து விட்டோம். அதுக்கு பிறகு உரை அனுமானம் 3 வகைப்படுகிறது என்று இப்பொழுது படித்திருக்கிறோம். உரை அனுமானத்திலே ஒன்று தந்திரம், அடுத்தது மந்திரம், அடுத்தது உபதேசம். கர்மகாண்டத்தில் வருகிற பகுதிகளை விளங்கிக் கொள்வது தந்திரம். அடுத்தது உபாசனா காண்டம், உபாசனா காண்டத்திலே வருவதாகிய விஷயங்களை விளங்கிக் கொள்வது மந்திரம். அடுத்தது உபதேசம், அதாவது உண்மை பொருள்களை விளங்கிக் கொள்வது உபதேசம் என்று உரை பிரமாணம் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஆகவே இப்பொழுது நாங்கள் பிரமாணங்கள் வகைகள், காட்சி, அனுமானம், ஆகமம் என்ற பிரமாணங்களின் வகைகளை எல்லாம் படித்து விட்டோம். இது ஒரு விடயத்தை நிரூபணம் செய்வதற்கு நமக்கு துணை செய்கிற விஷயங்கள். இனி அடுத்தது என்ன சொல்ல போகிறார்கள் என்றால், இப்படி நாங்கள் நிரூபணம் செய்கிற பொழுது காட்சி பிரமாணத்தாலோ அனுமான பிரமாணத்தாலோ ஆகம பிரமாணத்தாலோ நிரூபணம் செய்கிற பொழுது சில நேரத்திலே போலிகள் அதற்குள்ளே வந்துவிடும். போலிகள் வந்துவிட்டால், பிரமாணம் போலிகள் என்றால் என்னவென்றால், அது ஒன்றை போலவே இருக்கும், ஆனால் அதுவல்ல. அதுதான் போலி என்பது. அதாவது சில பொருட்கள் விற்கின்றன. இந்த சீனாக்காரர்களை சொல்வார்கள், உலகத்தினுடைய எல்லா பொருள்கள் போலவும் அவர்கள் பொருள்கள் செய்தார்கள், ஆனால் அது போலி என்று சொல்லப்படுகிறது. அது ஒன்றை போலவே இருக்கும், ஆனால் அதுவல்ல என்பது போலி. இந்த போலிகளை முடக்க வேண்டும். அதாவது நாங்கள் பிரமாணங்கள் பண்ணுகிற பொழுது பிரமாணம் போல தோன்றும், ஆனால் அது ஒரு உண்மையான பிரமாணமாக இல்லாமல் போலிகளாக இருக்கும். ஆகவே எங்கெங்கே போலிகள் வருகின்றன என்பது பற்றி விவரம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி போலிகளை தெரிந்து கொண்டால்தான் தோல்வித்தானத்தை நிச்சயிக்கலாம். தோல்வித்தானம் என்பது ஒரு பிரமாணத்தின் மூலம் ஒன்றை நாங்கள் நிறுவ முற்படுகிற பொழுது அந்த பிரமாணத்தின் ஊடாக நாங்கள் நிறுவப்படுகிற பொருள்களிலே போலிகள் வந்துவிட்டால் அது இந்த வாதம் பிழை என்பதை நாம் நிறுவுவதற்கு தோல்வித்தானம் காட்ட வேண்டும். ஆகவே போலிகளும் தோல்வித்தானங்களும் படித்தால்தான் பூரணமான தர்க்க முறைக்கு அது உதவும் என்றபடியால் இனி போலிகளையும் தோல்வித்தானங்களையும் அவர் சொல்லித் தருவார். வாதங்களிலே போலி வருகிறது என்பதற்கு சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்வார்கள், அது ஞாபகம் இருக்கிறது. 2 சிறகுகள் உள்ள கதவு, 2 சிறகுகள் உள்ள கதவு. அதிலே நான் ஒன்றை சொல்கிறேன், ஒரு கதவு பூட்டி இருக்கிறது அல்லது ஒரு கதவு திறந்திருக்கிறது என்றால் மற்றைய கதவு பூட்டி இருக்கிறது என்று அர்த்தம். 2 சிறகுகள் உள்ள கதவு, அந்த கதவிலே ஒரு கதவு பூட்டி இருக்கிறது என்று நான் ஒரு வாக்கியத்தை சொன்னால், அதற்கு அடுத்த வாக்கியத்திலே நீங்கள் என்ன உணர்ந்து கொள்ளலாம்? இன்னொரு கதவு திறந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். ஒரு கதவு பூட்டி இருப்பது என்பதை கொண்டு இன்னொரு கதவு திறந்திருப்பது. இப்போ இன்னொன்று சொல்லுகிறேன், இப்ப 2 கதவும் பூட்டி இருக்கிறது. நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு கதவு பூட்டி இருக்கிறது என்றால் இன்னொரு கதவு திறந்திருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தோம். இப்போ ஒருவன் சொல்லுகிறான், அப்படியா, இப்பொழுது 2 கதவும் பூட்டி இருக்கிறபடியால் 2 கதவும் திறந்திருக்கிறது. ஒன்று பூட்டியபடியால் ஒன்று திறந்தது என்று சொன்னதை நாங்கள் ஒத்துக்கொண்டோம் அல்லவா? இப்போ 2ம் பூட்டி இருக்கிறது என்றால் 2ம் திறந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் என்று சொன்னால் அது போலியான ஒரு வாதம். இந்த போலிகளை இனங்காண்பது எப்படி என்பதுதான் இனி நாம் படிக்க வேண்டிய பகுதி. அதற்கு அடுத்ததாக ஒரு வாதத்திலே எங்கே கொண்டு போய் தோல்வித்தானத்தை நீ தீர்மானித்தால்தான் இந்த வாதத்தை முறியடிக்க முடியும். ஆகவே இனி போலிகளும் நாங்கள் தோல்வித்தானமும் படிக்க வேண்டும். அது படிக்க இன்னும் கொஞ்சம்
நாங்கள் சிந்தித்து பழகிவிட்டு அதற்கு பிறகு படிப்பது நல்லது. விட்டு தப்பி போகிறேன் என்று நினைக்காதீர்கள். நானும் விளங்கிக் கொண்டு பிறகு உங்களுக்கும் அதை விளங்கச் செய்வேன் என்பதை மட்டும் சொல்லி இந்த இடத்திலே நிறுத்தி ஒரு 2 வகுப்புகளுக்கு பிறகு மீண்டும் இந்த இடத்துக்கு வருவோம். இப்போதைக்கு எங்களுக்கு பிரமாணங்களிலே நாங்கள் படித்துக் கொண்டதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பிரமாணம் வகைப்படும். அதிலே ஒவ்வொன்றும் பல வகையாக பிரிக்கப்படும். காட்சி 4 வகையாகும். அனுமானம், தன்பொருட்டு அனுமானம், பிறபொருட்டு அனுமானம், காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று அதிலேயே 3 வகையாக வருகிறது. அதாவது காட்சியில் அனுமானம், அனுமானத்தில் அனுமானம், ஆகமத்தில் அனுமானம் என்று சொன்ன 5 வகையான அனுமான பிரமாணம் இருக்கிறது. உரை பிரமாணம், தந்திரம், மந்திரம், உபதேசம் என்ற 3 வகையாகிறது என்று இவ்வளவும் நாங்கள் விளங்கிக் கொண்டோம் என்று சரியாகிவிட்டால் அதுக்கு பிறகு மற்றதற்கு போக வேண்டும். என்றபடியால் இன்றைக்கு இந்த இடத்திலே நிறுத்தி கொண்டு இனி சித்தாந்தத்துக்குள்ளே நாம் பயணிக்கிற இடத்திலே இருந்து தொடர வேண்டும். நாங்கள் வாக்குகள் பற்றி படித்திருக்கிறோம் கடைசியாக. அதிலே 2ஆம் அதிகரணம் என்ற பகுதிக்கு போங்கள். நான் இன்றைக்கு அதிலே நிறுத்தப் போகிறேன். அதை பார்த்து விட்டு போகலாம். 2ஆம் அதிகரணம். தான் முதலீருமாகி அனாதிமுத்த சித்துரு மன்னி நின்று மறுவிடும். அதாவது முதலில் பாடலிலே வருகிற அந்த 2 அடிகளை சுட்டிக்காட்டி அதை எப்படி 2ஆக பிரித்துக் கொண்டு விளக்கம் செய்ய போகிறார் என்று சொல்லுக போகிறார். இவ்வதிகரணம் பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமை கூறும் முகத்தான் பதி இலக்கணம் கூறுகின்றது. உங்களுக்கு இந்த பாடல் வரும் முதல் பாடலாக படித்த பாடல் என்று உங்களுக்கு தெரியும். அதிலே இந்த அதிகரணத்திலே பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமைதான் சொல்லப்பட போகிறது. இதனாலே என்ன சொல்ல வருகிறார் என்றால் பதி இலக்கணம் கூறுகிறார்கள். அதாவது பதி உண்மை, பதி இலக்கணம் என்று 2 வகை இப்பொழுது படிக்க வேண்டி இருக்கிறது. அதிலே பதி உண்மை படித்து பதி இலக்கணத்தை இறைவன் என்ன செய்கிறான் என்று சொல்வதன் மூலம் பதி இலக்கணம் சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். இவ்வதிகரணம் பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமை கூறும் முகத்தால் பதி இலக்கணம் கூறுகின்றது. இவற்றுள் பதி பிரபஞ்சத்தை காரியப்படுத்தும் முறைமை 38ஆம் பாடல் முதல் 57ஆம் பாடல் வரை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பொருள் கூறப்படுகின்றது. அதாவது தான் முதலாகி அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும் என்பது 38 முதல் 51 சொன்ன அந்த அடியை 2 பகுதிகளால் தான் முதலாகி அநாத முத்து சித்துரு மன்னி நின்று மறிவிடும். அதை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் தான் முதலாகி அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும், தான் ஈராகி அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும் என்று அந்த வரியையே 2 பகுதிகளாக பிரித்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு பிரிவிலும் அடங்கிய கருத்துக்கள் அவ்வப்பிரிவின் முகப்பிலே காணப்படும். இப்பொழுது முதல் பிரிவை சொல்ல போகிறார். தான் முதலாகி அனாதி முத்த சித்துரு மன்னி நின்று மறிவிடும் என்பது முதற் பிரிவு. அதாவது 38 பாடல் முதல் 51ஆம் பாடல் வரை. இப்பிரிவில் அடங்கிய கருத்துக்கள்: 1. பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணன் என்பது 38ஆம் பாடல். தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணனாக இருப்பான். ஒரு காரியத்துக்கு 3 காரணங்கள் வேண்டும். ஒன்று முதல் காரணம், அடுத்தது துணை காரணம், அடுத்தது நிமித்த காரணம். ஆகவே ஒரு மண்பானை தயாரிப்பதற்கு மண் முதற் காரணம், அதற்கு பிறகு அடுத்ததாக இருப்பதாகிய திருகை துணை காரணம், பிறகு அதை வைத்து செய்கிற புயவன் நிமித்த காரணனாக இருப்பான். முதற் காரணத்துக்கு என்ன தொடர்பு என்றால், முதற் காரணத்துக்கு என்ன வரைவிலக்கணம் என்றால், அந்த பொருளோடு அது எப்பொழுதும் இருக்க வேண்டும், அதுதான் முதற் காரணம். அடுத்தது துணை காரணம், அந்த பொருள் செய்து முடிக்கும் முதற் காரணத்தை கொண்டு செய்து முடிக்க மட்டும் துணையாக இருப்பது துணை காரணம். இந்த துணை காரணத்தையும் முதல் காரணத்தையும் இணைத்து பொருளை உருவாக்குகிறவன் நிமித்த காரணன். இப்படித்தான் ஒரு காரணம் சொல்லப்படுகிறது. காரணங்கள் 3 வகையாக சொல்லப்படுகிறது.
இறைவன் இந்த உலகத் தோற்றத்துக்கு எப்படி இருக்கிறது என்றால், உலகத் தோற்றத்துக்கு மாயை முதல் காரணம், சக்தி துணை காரணம், அதுக்கடுத்ததாக காலம் துணை காரணம் என்றும் முதலிலே படித்தோம். பிறகு காலத்தை இயக்குவதாகிய சக்தி தான் துணை காரணம் என்று படித்து, இந்த காலத்தையும் சக்தியையும் மாயையையும் கொண்டு இந்த உலகத்தை உருவாக்குகிறவனாகிய இறைவன் நிமித்த காரணன் என்று படித்தோம். அந்த விஷயம் விளங்கப்படுத்தப்பட போகிறது. பிரபஞ்ச தோற்றத்துக்கு சிவபெருமான் நிமித்த காரணன் என்பதை 39வது பாடலிலே சொல்ல போகிறார். அடுத்து சிவபெருமான் பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் முறைமை என்பது 39ஆம் பாடலில். 3 சுத்த பிரபஞ்சமாகிய தோற்றுவிக்கிறார், நிமித்த காரணாக இருந்து இந்த உலகத்தை எப்படி தோற்றுவிக்கிறார் என்பது 39வது பாடலிலே சொல்லப்பட போகிறது. 3வது சுத்த பிரபஞ்சமாகிய வாக்குகளும் அவற்றின் இயல்பும் 40 முதல் 46 வரை சொல்லப்படுகிறது. பிரபஞ்சம் சுத்த பிரபஞ்சம் அசுத்த பிரபஞ்சம் என்று பிரிக்கப்படுகிறது. இந்த சுத்த பிரபஞ்சத்திலே தோன்றுகிற வாக்குகள் பற்றிய விவரங்கள் இனி அடுத்ததாக சொல்லப்பட போகிறது. 40லிருந்து 46வது பாடல் வரையும் சொல்லப்பட போகிறது. அவற்றுள் வைகரி வாக்கின் இலக்கணம் பாடல் 40ல், மத்திமை வாக்கின் இலக்கணம் 41ல், பைசந்தி வாக்கின் இலக்கணம் 42ல், சூக்குமை வாக்கின் இலக்கணம் 43ல், வாக்குகள் விருத்திப்படும் முறைமை 44ல், அபரமுத்தருக்கு வேண்டப்படும் சுத்த அத்துவாக்களுக்கு வைந்தவம் முதற்காரணம் என்பது 45ல், வாக்குகளால் உயிர்களுக்கு அறிவு உண்டாகும் என்பது 46ல், சுத்தாசுத்த அசுத்த பிரபஞ்சத்தின் இயல்பை பாடல் 47 மற்றும் 48ல், முதல்வன் சித்துரு மன்னி நின்று மறிவிடும் முறைமையும் அது பற்றி தொடக்குறும் முறைமையும் பாடல் 49 முதல் 51 வரை. இவ்வளவும் இந்த அதிகரணத்திலே நாங்கள் படிக்க போகிறோம். இது ஒரு முன்னோட்டமாக இந்த நூலாசிரியர் எப்பொழுதும் செய்கிற முறைமை. ஒவ்வொன்றை உள்ளே நுழைகிற பொழுது அந்த பகுதியில் அந்த அதிகரணத்துக்குள்ளே என்னென்ன விஷயம் வரப்போகிறது என்று ஒரு முன்னுரையாக அவர் சுட்டி காட்டுகிறார். இதிலே நாங்கள் குறிப்பிட்ட பகுதி வரையும் நகர்ந்து விட்டோம். அதாவது வாக்குகள் எப்படி, வாக்குகளினுடைய வேலை என்ன, அது எங்கெங்கு நின்று என்னென்ன வேலையை செய்கிறது, அதனுடைய விருத்தி எப்படி இருக்கிறது என்பது பற்றி எல்லாம் படித்து விட்டோம். நீண்ட நாட்கள் விட்டபடியால் இதை ஒரு தினம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. அடுத்த வகுப்பிலே இருந்து பொழிப்புரைகள் படித்த அளவுக்கான பொழிப்புரைகளை படித்துவிட்டு தொடர்ந்து படிப்போம். நீங்களும் படித்துவிட்டு வாருங்கள். நானும் படித்துவிட்டு வருகிறேன். விளங்கிக் கொள்வோம். இன்றைய வகுப்பை இந்த அளவிலே நிறுத்துவோம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.